அடுத்தடுத்ததாக 2 விதமான அதிர்ச்சிகள் வந்தாச்சு. இப்போ கோபிக்கு ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தான் காதலிச்சு மொத்த குடும்பத்தையும் எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ண ராதிகா இவர் நினச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறது. ராதிகா அவர் நினச்ச மாதிரி இருந்தாலும் இவர் ராதிகா நினச்ச மாதிரி இல்லைங்கிறது தான் உண்மை. குடிச்சிட்டு வர்றது, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, வேலையில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு கம்பெனியை இழுத்து மூணுது. இன்னொரு கம்பெனிலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஹோட்டல் ஆரம்பித்து அந்த ஹோட்டல்லையும் எந்நேரம் பார்த்தாலும் அந்த ஷெஃப்பை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறதும் அங்கே இருக்கவங்கள்ட்ட எரிஞ்சு விடுறதுங்கிற மாதிரியும் ஒரு மதிக்காத தனம் தான் இவர்கிட்ட அதிகமாக தெரியுது. இவர்கிட்ட என்னத்தை தான் MBA படித்து தொலைஞ்சாரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கில்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஒரு பக்கம் தெரிய வருது. இன்னொரு பக்கம் இப்போ ராதிகாவுக்கு இவர் இன்னமும் அந்த வீட்டை விட்டு வரமாட்டாரு, இந்த வீட்லேயும் சந்தோஷமாக இருக்க மாட்டாருங்கிறது தெரிஞ்சதுனால அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மொத்தமாக பாக்கியாவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் பாக்கியா தான் அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படிங்கிறது இவங்க அப்பாவுடைய மரணத்தில் இவருக்கு கன்னத்தில் பலார்னு ஒன்று விட்ட மாதிரி தெரிய வருது. ஏன்னா இறுதி காரியங்களை இவர் பண்ணக்கூடாது, இறுதி ஊர்வலத்தில் இவர் இப்போ எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது, எல்லா காரியத்தையும் பண்ண வேண்டியது எங்கள் மருமகளான பாக்கியா தான். அவள் பொம்பளை பிள்ளை பண்ணக்கூடாது, அப்படி பண்ணலாம், என்ன வேணால் யார் வேணால் சொல்லிங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அவள் தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் தான் எங்களுக்கு மக மாதிரி, அவள் தான் எங்களை பார்த்துக்கிட்டவ, அவளை மாதிரி யாரும் எங்களை பாசமாக கொஞ்சம் கூட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி வர போகிறாங்க ஈஸ்வரி. ஸோ அந்த ஒரு விஷயமும் நடந்து கடைசியில் இவங்க எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதோட இப்போ இந்த குடும்பத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறது பாக்கியா தாங்கிறது தெரிஞ்சு பாக்கியாவுடைய ஹோட்டலை இவர் காலி பண்ணுறதுக்கு இப்போ என்ன தான் பொறாமப்பட்டாலும் ட்ரை எல்லாம் பண்ணாலும் அந்த இடத்துலையும் சதியை முறியடிச்சு எல்லாரும் ஒன்றா இருக்கிறதும், எழிலுக்கு ஒரு படம் கிடைக்கிறதும், ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா செடிக்கு அடுத்த குழந்தை பிறக்கிறது, அமிர்தா அப்போ குழந்தை கர்ப்பமாயிட்டேன்னு சொல்கிறது, ஈஸ்வரி நினச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் டவுன்ஃபால், அதாவது கோபி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழறது. அவர் இப்போவே ஆல்ரெடி பர்சனல் லைஃப்பில் மொத்தமாக காலி ஆகிடுச்சு. திருப்பி ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இவர் செய்கிற சதி வேலைகளால் இவருடைய பிஸ்னஸை ஒழுங்காக நடத்த முடியாமல் இந்த பிஸ்னஸ்க்கான காசெல்லாம் கொடுத்தது யாருன்னா அந்த க்ளவுட் கிச்சனுக்கு எல்லாமே ராதிகா தான் கொடுத்தாங்க. அந்த ராதிகா ஏற்பாடு பண்ண காசெல்லாம் காலியாகி கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமைக்கு அவர் வந்ததோட இந்த சீரியல் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. முடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த சீரியல் அந்த இடத்துல தான் முடிக்க முடியும். அதாவது கோபி நடு ரோட்டில் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் பாக்கியாவோடு சேர்ந்து அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்காங்க. இவரை பார்த்தாலே பாவமாக பார்க்குற மாதிரி நிலைமைக்கு இவரே வந்துட்டார். அது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா அவர் செய்த முடிவுகளும் அவர் எடுத்த அவர் செஞ்ச ஒவ்வொரு செயல்களும் தான் அப்படிங்கிறத காமிக்கிறதோட இந்த பிக் பாஸ் முடிகிற டைம்லையோ இல்லை இந்த பிக் பாஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையோ இந்த கதை முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் டிஆர்பி நல்லா தானே இருக்குது அப்படின்னு இழுத்துட்டு கொண்டு போனோம் அப்படின்னா இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு இறுதி ஊர்வலத்தை ஏதோ நிஜமான சாவு வீட்டில் கூட இவ்வளோ சோகத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதை விட மோசமாக அப்படியே மெதுவாக இழுத்து ஒன்றத்தையும் காமிச்சு அந்த மனுஷன் பாவம் அவர் நடிக்கிறவரை வேறு உட்கார வச்சு தலையில் அந்த இதெல்லாம் கட்டி அப்படியே உண்மையான பணம் மாதிரி உட்கார வச்சுருந்தெல்லாம் பார்க்கவே பாவமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய எதிர்கருத்துக்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு வேளை இழுக்கணும் அப்படின்னா பழனிசாமி பாக்கியா கல்யாணம், இல்லை எழில் இன்னும் வீட்டை விட்டு வராமலே இருக்கிறது, ஹோட்டல் போயிட்டு அதை எப்படி முறியடிச்சு திருப்பி பாக்கியா வராங்கன்னு மெதுவாக கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த சீரியலை முடிச்சிடலாமா இல்லை முடிக்கக்கூடாதா? உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.